தமிழ்நாட்டின் இடைக்காட்டூரில் உள்ள ஒரு கத்தோலிக்க தேவாலயம் சேக்ரட் ஹார்ட் ஆலயம். இது பிரான்சில் உள்ள ரீம்ஸ் கதீட்ரலின் பிரதியாக குறிப்பிடப்படுகிறது. வரலாறு 1666ஆம் ஆண்டில் இடைக்காட்டூர் திருச்சபைக்கு செயின்ட் ஜேம்ஸ் தேவாலயமாக செயல்பட்ட ஒரு ஓலைக் கொட்டகை கட்டப்பட்டது. திருச்சபை பாதிரியார் ஃபெர்டினாண்டஸ் செல்லே எஸ்.ஜே. 1886ஆம் ஆண்டில் ஒரு தேவாலய கட்டிடத்தை நிர்மாணிப்பதற்கான நிதி சேகரிக்க பிரான்சுக்குச் சென்றார். கடுமையான இதய நோயால் பாதிக்கப்பட்ட மேரி ஆன் என்ற ஆங்கிலிகன் பெண் இயேசுவின் திருச்சபைக்கு ஒரு கத்தோலிக்க நவநாள் பிரார்த்தனை செய்த பிறகு ஒரு அற்புதமான குணப்படுத்துதலை பெற்றார். மேரி ஆன் கட்டுமானத்திற்காக 2000 பிராங்குகளை ஃபாதர் செல்லேவுக்கு நன்கொடையாக வழங்கினார். புதிய தேவாலயம் சேக்ரட் ஹார்ட் தேவாலயத்திற்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்றும் அது ரீம்ஸ் கதீட்ரலின் பிரதியாக இருக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். தேவாலய கட்டுமானத்தின் போது வடக்கு பக்கத்தில் உள்ள தேவாலயத்தின் ஒரு பகுதி தற்செயலாக கோவிலுக்குச் சொந்தமான ஒரு நிலத்தில் கட்டப்பட்டது. ஃபாதர் செல்லே நிலத்தை வாங்க முன்வந்தார், ஆனால் கிராமவாசிகள் மறுத்துவிட்டனர். இந்த விஷயத்தை விசாரிக்க மெட்ராஸிலிருந்து இடைக்காட்டூருக்கு ஒரு கமிஷன் அனுப்பப்பட்டது. மெட்ராஸை விட்டு வெளியேறுவதற்கு முந்தைய இரவு கமிஷனின் தலைவர் ஒரு கனவில் தேவதூதர்கள் ஒரு தேவாலயத்தை கட்டுவதைக் கண்டார். இடைக்காட்டூரை அடைந்ததும் அந்த தேவாலயம்தான் தனது கனவில் கண்ட அதே தேவாலயம் என்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டார். கமிஷனின் தலைவர் கிராம மக்களிடம் கனவை பற்றி கூறினார். கிராமவாசிகள் நிலத்தை விட்டுக் கொடுத்தது மட்டுமல்லாமல் தேவாலயத்தின் கட்டுமானத்திற்காக அதிக நிலத்தையும் நன்கொடையாக அளித்தனர். கட்டிடக்கலை தேவாலயம் கோதிக் பாணியில் உள்ளது. இது காண்டிலீவர் கற்றைகள் கொண்ட தூண்களால் ஆதரிக்கப்படும் ஒரு வளைவு கூரையுடன் உள்ளது. இந்த நெடுவரிசைகள் ஒரு வட்ட டெரகோட்டா வளையத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன. இது மாலைகள், பூக்கள், மணிகள் போன்ற வரிசைகளாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது உள்ளூர் மேசன்களால் கட்டப்பட்டது. அவர்கள் ரைம்ஸ் கதீட்ரலின் மாதிரியை ஒரு குறிப்பாக பயன்படுத்தினர். கமிஷன் தலைவரின் கனவின் நினைவாக பாதிரியார் செல்லே தேவாலய சுவர்களிலும் அதைச் சுற்றியும் 153 தேவதூதர்களின் சிலைகள் மற்றும் ஓவியங்களை வைத்தார். பாதிரியார் ஃபெர்டினாண்டஸ் செல்லேவின் கல்லறை பலிபீடத்தின் வலது பக்கத்தில் உள்ளது. தேவாலயத்தின் கட்டுமானத்தில் வெற்று செங்கற்கள் பயன்படுத்தப்பட்டன. இது உட்புறத்தை குளிர்ச்சியாக வைத்திருக்க உதவுகிறது.